இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கும் நிறைந்த ஒரு உலகின் சார்பாக வாழ்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காலையிலும் கூட கர்த்தருடைய வேதத்திலிருந்து சில விஷயங்களை நினைக்கலாம். இன்றைக்கு செய்திகளுடைய தலைப்பு என்ன சொன்னால், செம்மறி ஆடுகளும் வெள்ளாடுகளும் என்கிற தலைப்பில் நாம் பார்க்க போகிறோம். அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் மத்தேயு எழுதின புத்தகம் 25 அதிகாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 32 வசனத்திலிருந்து 46 வசனம் வரைக்கும் உள்ள அந்த காரியங்களை நம்ம மேற்கோளாக என்ன செய்யலாம் பார்க்கலாம். இது அதிகமான வாசனம் போட்டிருக்கிறபடினால நம்ம அது என்ன சொல்லுதுங்கிறத நம்ம பார்க்கலாம். பொதுவாக செம்மறி ஆடுகளும் வெள்ளாடுகளும் தலைப்பில் நம்ம இன்னைக்கு பார்க்குறோம். மத்தேயு 25 அதிகாரத்தில் 32 வசனத்திலிருந்து 46 வசனம் வரைக்கும் உள்ள அந்த சமூகத்தில் இந்த செம்மறி ஆடுகள் என்ன, வெள்ளாடுகள் என்ன, அதோடைய குணாதிசயங்கள் என்னங்கிறத குறித்து அங்கே போடுறத பார்க்கணும். இன்னைக்கு இந்த உலகத்தில் ஆடுகள் மேய்க்கக்கூடிய எத்தனையோ இடையர்கள் மேய்ப்பவர்கள் சொல்லக்கூடியவங்க என்ன செய்வாங்கன்னா, ஆடுகளை பிரித்து வச்சு மேய்ப்பாங்க. செம்மறி ஆடுகள்லாம் ஒன்று தனியாகவும் வெள்ளாடுகள்லாம் தனியாகவும் என்ன செய்வாங்க வைப்பாங்க. இந்த வெள்ளாடை என்ன செய்யும், செம்மறி ஆடை என்ன செய்யும் அப்படின்னு சொல்லி பொதுவாக பார்க்கும்போது, வெள்ளாடு அடங்காது, அது கீழ்ப்படியாது, அங்கே இங்கே என்ன செய்யும், தாவிதை ஓடும், அது இஷ்டப்படி தான் நடக்கும் அப்படிங்கிறத வெள்ளாடை குறித்து பொதுவாக சொல்லக்கூடிய ஒரு கருத்தை சொல்லுவாங்க. செம்மறி ஆடு அப்படின்னா அது என்ன செய்யுமா, கீழ்ப்படியக்கூடிய ஆடு அப்படின்னு சொல்லி பொதுவாக சொல்லக்கூடிய ஒரு கருத்தை என்ன செய்யும் உண்டு. ஒரு உலகத்தில் ஆடுகளை மேய்க்கக்கூடியவங்க மத்தியில் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும் என்று சொன்னால், பரலோகத்தின் பார்வையில் செம்மறி ஆடுகள் வெள்ளாடுகள் சொல்லி தலைவர் பார்க்குறோம். அப்போ இந்த செம்மறி ஆடுகள்லாம் யார், இந்த வெள்ளாடுகள்லாம் யார் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சி பார்க்க போகிறோம். செம்மறி ஆடுக்கு கீழ்ப்படுகிற குணம் உண்டு, ஆனால் வெள்ளாடுகளுக்கோ அடங்காத குணம் உண்டு. அதே மாதிரி இல்லை, செம்மறி ஆடு என்ன செய்யும்னா மெய்ப்பனை பின்பற்றி போகும், ஆனால் அதே நேரத்தில் வெள்ளாடு என்ன செய்யணும், மெய்ப்பனை முந்திக்கிட்டு ஓடும். வித்தியாசம் இருக்குது. அப்போ அதே போல் இந்த பூமியில் இருக்கக்கூடிய மக்களை ஆண்டு 2 வகையான நிலையில் பிரிக்கிறது. ஒரு கூட்டத்தை செம்மறி ஆடுகளாகவும் கீழ்ப்படுகிற கூட்டமாகவும், இன்னொரு கூட்டத்தை வெள்ளாடுகளைப் போல அடங்காத கீழ்ப்படியாத கூட்டமாகவும் பிரிக்கிறார். இன்னைக்கு தலைப்பு நம்ம பார்க்குறோம், செம்மறி ஆடுகள் வெள்ளாடுகள் சொல்லி பார்க்குறோம். அப்போ இங்கே ஆடுகள் சொல்லி பார்க்குறது இந்த உலகப்பிரகாரமான ஆடுகளை ஆண்டவர் சொல்லலை, இங்கே மக்கள் எப்படிப்பட்டவங்கிறத அவர் சொல்ல வர கருத்து. அப்போது இந்த பூமியில் செம்மறி ஆடுகள் வெள்ளாடுகள் அவர் பிரிக்கக்கூடிய ஒரு சூழல் வரப்போகுது. இந்த கடைசி காலத்தில் வருகையின் காலத்தில் வரப்போகுது. அப்போ செம்மறி ஆடுகள் பார்த்திங்க அப்படின்னா என்னென்னலாம் பார்த்திங்கன்னா செய்யும், வெள்ளாடுகள் என்னென்னலாம் பார்த்திங்கன்னா செயல்படுங்கிறத இங்கே நான் வாசிக்கிறேன். 33 வசனம் வாசிக்கிறோம். செம்மறி ஆடுகளை தமது வலப்பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பகுதியில் நிறுத்துவார். அப்போ அந்த செம்மறி ஆடுகளுடைய தன்மையை பார்க்கும்போது, பசியாக இருந்தேன் எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள், அப்போ போஜனம் கொடுக்குது. தாகமாக இருந்தேன் தண்ணீர் கொடுத்தீர்கள், அந்நியனாக இருந்தேன் சேர்த்து கொண்டீர்கள், வஸ்திரம் இல்லாத வஸ்திரம் கொடுத்தீர்கள், வியாதியாக இருந்தேன் விசாரிக்க வந்தீர்கள், காவலில் இருந்தேன் பார்க்க வந்தீர்கள். அப்போ 6 வகையான ஒரு தன்மை அந்த மக்கள் மத்தியில் காணப்படுது. அதாவது செம்மறி ஆடுகள் சொல்லக்கூடிய அந்த நிலையில் உள்ளவங்க மத்தியில் காணப்படுது. அப்போ போஜனமாக என்ன செய்ய, பசியாக தான் போஜனம் கொடுத்தீங்க. அப்போ எதை காட்டுதுன்னா, ஆத்ம ரீதியான சாப்பாடை அறியாத மக்களுக்கு கொடுக்குற அனுபவத்தை காட்டுது. அது யார் கொடுப்பாங்கன்னா, செம்மறி ஆடுகளை போன்ற தேவ பிள்ளைகள் கொடுப்பாங்க. அடுத்து தாகமாக இருந்தேன், தாகத்தை தீர்த்தீங்க. அப்போ ஆத்ம தாகம், ஆவியானவரை பற்றிய தாகத்தை மக்களுக்கு கொண்டு செல்கிற அனுபவம். அடுத்து அந்நியனாக இருந்தேன் என்னை சேர்த்து கொண்டீர்கள். அப்போ இயேசு கிறிஸ்துவுடைய அந்த சுபாவத்தை வெளிப்படுத்தி அவங்கள அன்போடு அணைக்கக்கூடிய ஒரு அனுபவம். அடுத்து வஸ்திரம் இல்லாத இருந்தேன் வஸ்திரம் கொடுத்தீர்கள், அவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு அனுபவம். வியாதியாக இருந்து விசாரிக்க வந்தீர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம், அவங்க கூட ஆறுதலாக இருந்து அவங்களுக்கு குணமாக்குவதற்காக வந்தாங்க. அடுத்து காவல் இருந்து என்னை பார்க்க வந்தீர்கள், அப்போ என்ன அர்த்தம், சிறைப்பிடிக்கப்பட்ட நிலை இருந்தாலும் அதை பார்க்க வைக்கப்படாமல் அதை வெளியேற்றும்படியான ஒரு அனுபவத்தை உடையவங்களாக இருந்தாங்க. இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை உள்ளவங்க தான் செம்மறி ஆடுகள் கூட்டம், அவங்க நீதிமான்கள். இப்போ அதே இதை வெள்ளாடுகள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இவங்க எப்படின்னு பார்க்கும்போது 42 வசனத்தில் பார்க்கலாம். பசியாக இருந்தேன் நீங்கள் போஜனம் கொடுக்கவில்லை. இதனை ஒரு ஆத்மாக்கள் அறியாதவர்கள் உண்மையான ஆகாரம் இல்லாமல் அலைகிறாங்க, அவங்களுக்கு வாய்ப்பு கிடச்சி சொல்லி கொடுக்கல. தாகமாக இருந்தேன் தாகம் தீர்க்கவில்லை, அந்நியனாக இருந்தேன் என்னை சேர்த்து கொள்ளவில்லை, கண்டுக்கிடாமல் போயிட்டாங்க. வஸ்திரம் இல்லாத வஸ்திரம் கொடுக்கவில்லை, வியாதியுள்ளவனாய் காவலில் அழைக்கப்படவனாக இருந்தேன் என்னை விசாரிக்க வரவில்லை.
அப்போ விசாரிக்கக்கூடிய ஒரு தன்மையே இல்லை, டோட்டலாக மைனஸாக இருக்குது. அப்போது இப்படிப்பட்ட ஒரு கூட்டம் இருக்குது. இவங்க யாருன்னா, இவங்க நீதிமானுக்கு ஆப்போசிட்டாக கூட்டம். அநீதிமான்கள், துன்மார்க்கமாய் ஜீவித்த ஒரு நிலையில் உள்ளவங்க, அறகுறையாக வாழ்க்கை வாழக்கூடியவங்க, இப்படிப்பட்டவங்க ஒரு பட்டியல் இருக்காங்க. அப்போ இப்படிப்பட்டவங்க இப்படி இருக்கும்போது அவங்களுடைய நிலை என்னென்னா வெள்ளாடு. முதல்ல பார்த்தோம்ல, அவங்க நிலை செம்மறியாடு. அப்போ இந்த 2 விதமான நிலைகளில் தலைப்பை பார்த்தோம், செம்மறியாடு, வெள்ளாடு. அப்போ இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் ஊழியக்காரர்களும் தெரிஞ்ச ஒரு விஷயம் சொன்னால், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டுக்கிறோம், அவரை நோக்கி என்ன கூப்பிட்றோம். நம்முடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது? செம்மறியாட்டை போல சுபாவம் உள்ளதாக இருக்கிறதா, அது வெள்ளாடுகளைப் போல செயல்பாடுகள் இருக்கிறதாங்கிறத யோசிப்பாங்க. கடைசியில் என்ன நடக்குதுன்னா, செம்மறியாடுகளை போன்ற நிலையில் உள்ளவங்க தான் பரலோகத்துக்கு போக முடியுது, வெள்ளாடுகளை போன்ற உள்ளவங்க நித்திய நரகத்துக்கு போகிறாங்க. அப்போ இதை கேட்குற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் தெரிஞ்ச ஒரு விஷயம்னு சொன்னால், வாழ்கிற ஒரே வாழ்க்கையில் செம்மறியாடுகளை போன்று கீழ்ப்படுகிற அனுபவத்தையோடு நினச்சினோம் வரணும். வெள்ளாடுகளைப் போல முந்தி முந்தி போய் ஒன்றுலாம் பெறக்கூடாது. அப்போது நம்ம ஊழியம் பண்ணலாம், ஜெபிக்கலாம், வேலை செய்யலாம், படிக்கலாம், எவ்வளோ காரியங்கள் செய்யலாம். ஆனால் நாம் செம்மறியாடுகளாக இயேசு கிறிஸ்துவை தலைவராக கொண்டு மெய்ப்பராக கொண்டு பின்பற்றுகிறவங்களாக இருக்கிறோமா, இஷ்டப்படி ஓடுறவங்களாக இருக்கிறோமா, வெள்ளாடுகளை போல அப்படிங்கிறத முடிவு பண்ணி ஒரு தீர்மானிக்க என்ன நடக்க வேண்டும். ஆகவே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவர்களும் செம்மறியாடும் வெள்ளாடும் தலைவரை பார்த்தோம், குணாதிசயங்களை பார்த்தோம், முடிவையும் பார்த்தோம். இன்னைக்கு செம்மறியாடுகளை நம்ம வாழ ஒப்பு கொடுக்க முன்வர வேண்டும். செய்தி கேட்டுக்கொண்ட ஒவ்வொருவரும் வார்த்தையை ஒப்பு கொடுத்து செம்மறியாடுகளாக பிதாவினால் ஆசிரியப்பட்டவர்களாக ஒவ்வொரு இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு அனைவரையும் எங்கும் நிறைந்தவர்களையும் வாழ்த்துகிறது. ஆமென்.